தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, ஒன்றிய அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பாஜக நிர்வாகி ஜெயராமனின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 50 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு போலியான பணி நியமன ஆணைகளை வழங்கி பாஜக நிர்வாகி ஏமாற்றியது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது பாஜக நிர்வாகி ஜெயராமனின் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் பாஜக நிர்வாகி ஜெயராம் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி, இது தொடர்பான பின்னணி என்ன? சென்னை பொய்ச்சலூர்ல யங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் விளையாட்டு பயிற்சி மையம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இதுல பயிற்சிக்காக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த லோகேஷ் என்பவர் சேர்ந்திருக்கிறார். அப்போது அந்த பயிற்சி மையத்தின் உரிமையாளரும் செங்கல்பட்டு மாவட்ட பாஜக விளையாட்டு பிரிவின் துணைத் தலைவரான ஜெயராமன் தான் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருப்பதால் ஒன்றிய அரசு பணியில வேலை வாங்கி வருவதாக கூறி பல தவணைகள்ல 30 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றிருப்பதாகவும், பின்னர் ஒன்றிய அரசு பணியில் சேர பணி நியமன ஆணையம் லோகேஷுக்கு வழங்கியிருக்கார். இதனை ஆய்வு செய்த போதுதான் இந்த போலியான நியமன ஆணை என்பது தெரிய வந்துள்ளதாகவும், இதே போல ஒன்றிய அரசுல பணி வாங்கி தருவதாக கூறி சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து லோகேஷ் குமார் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார்கள். இதையடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் உத்தரவின் பேர்ல சங்கர் நகர் காவல் நிலையம் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பாஜக நிர்வாகியை சேர்ந்த ஜெயராம், அஸ்வினி, அதாவது அவரது மனைவி அஸ்வினி ஜெயராம், ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தில் பணியில் இருந்த பிரியா ஆகியோரை தேடி வருகிறார்கள் மற்றும் அவர் மீது வழக்கம் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில இந்த வழக்குல தங்களுக்கு முன்ஜாமீன் கோரி பாஜக நிர்வாகி ஜெயராமன் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்புல இந்த வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராம்ஜி.